ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம், இல்லை ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள நிறைய கிளாஸஸ், நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸஸ், இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால மோர் தென் ஒன் டேட்டாவை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். சரி. ஸோ கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுக்கலாம். இது எதுக்காகனா டேட்டாவை நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற பல்கான டேட்டாவை கொண்டு வரதோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு டேட்டா அப்படிங்கிறது ஒரு சின்ன அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம். அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை என்ன சொல்றது ஒரு அரேவாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ மோர் தென் ஒன் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் மோர் தென் ஒன் டேட்டாவை ஹேண்டில் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கீங்க. அது பேர் என்ன? இப்போ நேம் ஈக்குவல் டு சுரேஷ்னு வைக்க முடியும். இப்போ இன்கேஸ் எனக்கு சுரேஷ் கமா அஜய் கமா அஜித் கமா ராகுல் கமா அந்த மாதிரி வேணும், நிறைய வேணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அரே போவோம். ஸோ அரேல வந்துட்டு மோர் தென் ஒன் டேட்டாவை என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அரேல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலையுமே என்னோட சைஸை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இந்த வேலையும் சரி, நான் ஃபர்ஸ்ட் ஃபைவ்னு கொடுத்துட்டேன்னா அப் டு 5 டேட்டா தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் ரைட் சைடில் இருக்கிறதும் சரி, அது ரெண்டுமே வந்துட்டு அதனால தான் சொன்னேன் அரே அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் நம்ம இந்த அரேவை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் டைமில் மேக்ஸிமம் நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுவோம். டேட்டா பேஸில் இன்னைக்கு 10 ரெக்கார்டு இருக்கும், 0 ரெக்கார்டு இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இங்கே அரேக்கு லென்த்தை மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இப்போ நான் யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு சைஸ் என்னவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா டைனமிக்கா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாம கலெக்ஷன்ஸ் போறோம். ஸோ நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்றப்போ டேட்டா டிபியோட கான்டாக்ட் வச்சு நீங்க பண்றது எல்லாமே மேக்ஸிமம் கலெக்ஷன் ஸ்பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸ்ல நிறைய 3 கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நான் எவ்வளவு டேட்டா வேணா எடுப்பேன், இல்லை இன்சர்ட் பண்ணுவேன், இல்லை delete பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸ் வந்துட்டு ஸ்டெபிள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், டைனமிக்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம கலெக்ஷன்ஸ் போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இன்டர்ஃபேஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே அந்த இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்னா நம்ம நேற்று பார்த்தோம் என்னன்னு. ஸோ இப்போ டோட்டல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஐட்ரபிள் இன்டர்ஃபேஸ் தான் வந்துட்டு ரூட்னா பேரண்ட் இன்டர்ஃபேஸ். அது எப்படி ஒரு நம்ம பார்த்தது கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ண முடியும், கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ண முடியும், கிளாஸையும் இன்டர்ஃபேஸையும் பண்ண முடியும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐட்ரபிள் இன்டர்ஃபேஸ், கலெக்ஷனும் இன்டர்ஃபேஸையும் அவங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா பண்ண முடியும். இப்போ அதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கும் எக்ஸ்டென்ஸ் தான். இப்போ இன்டர்ஃபேஸ் ஏல 2 மெத்தட் இருக்கு, இன்டர்ஃபேஸ் பில 3 மெத்தட் இருக்கு வச்சுக்கலாம். இப்போ சி அப்படிங்கிற கிளாஸ்ல சி இம்ப்ளிமெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எக்ஸ்டென்ஸ் பினா பி பேரண்டா இருக்கும், ஏ வந்துட்டு இதுவா இருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், சைல்டு ஏ கிட்ட தான் பியோட இதுவும் இருக்கு, ஏ கூட இருக்கும். ஸோ சி கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏன்னு போட்டேன்னா அந்த 5 மெத்தடும் இதுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இது இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அதை நம்ம தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். பட் நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஸ் தான் வரும், வெறும் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு வரும். இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸும் எக்ஸ்டென்ஸ் தான், கிளாஸ் டு கிளாஸும் எக்ஸ்டென்ஸ் தான், கிளாஸ் டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் எக்ஸ்டென்ஸ் தான். ஸோ ஐட்ரபிள் இன்டர்ஃபேஸ்ல இருந்து தான் இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் வருது. இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் இன்டர்ஃபேஸுக்கு எல்லாருக்குமே வந்து பேரண்ட் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். சரி, இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், செட் இன்டர்ஃபேஸ், அப்புறமேட்டா இன்னொன்று மேப்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த 3 இன்டர்ஃபேஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுக்கும் கீழே இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட்ல ஒரு 10 மெத்தட் இருக்குன்னா அரே லிஸ்ட்ல அந்த 10 மெத்தடுக்கு டிஃப்ரெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மீன் மெத்தட் பாடி டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க, லிங்க்டு லிஸ்ட்ல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செட்டுக்கு போனீங்கன்னா ஆசெட்ல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க, லிங்க்டு ஆசெட்ல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க, 3 செட்ல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் சொல்றோம். ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். பட் நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றதும் சரி, அதை ரிட்ரீவ் பண்றதும் சரி, எந்த பேசிஸ்ல அது ரிட்ரீவ் ஆகுது இல்ல எந்த பேசிஸ்ல அது ஸ்டோர் ஆகுதுங்கிறதுல தான் டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஸோ நான் இப்போ சொன்னதுதான் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் கீழே என்னென்ன, சாரி ஒன்றும் கலெக்ஷனுக்கு கீழே என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸ்க்கும் கீழே என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்கு, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தியரி பார்ட் தான்.
ஸோ இந்த ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் மேலோட்டமா பார்த்துக்கோங்க போதும். சரி, ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி சொல்லுங்க, இன்டர்வியூ கேட்டாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட், லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்லுங்க. லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கலெக்ஷன் இன்டர்ஃபேஸோட லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இன்ஹெரிட் இல்லை டிரைவ்டு இல்லைன்னா சைல்டு இன்டர்ஃபேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் த சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஆர்டர்டு கலெக்ஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஆர்டர்டு கலெக்ஷன், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆர்டர்டு கலெக்ஷன் அதை என்னன்னு சொல்றேன். தேர்ட் பாயிண்ட், லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல நீங்க டூப்ளிகேட்ஸ் வேல்யூ கொடுக்கலாம், அது அக்செப்ட் பண்ணும். ஸோ நாலாவது, அதுக்கு கீழே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ். ஸோ அது கீழே என்னென்ன இருக்குன்னா அரே லிஸ்ட் இருக்கு, லிங்க்டு லிஸ்ட் இருக்கு, வெக்டார், ஸ்டாக். இது எல்லாமே கிளாஸ். ஸோ நார்மல் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன டேட்டா டைப் அங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம அரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரே நீங்கள் கிரியேட் பண்ணோம்னா டேட்டா டைப் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அரேல இருக்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், அது வந்துட்டு சேம் டேட்டா டைப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். நீங்க அரே எந்த டேட்டா டைப் கிரியேட் பண்றீங்களோ அந்த டேட்டா டைப் மட்டும் தான் அதுல நீங்க யூஸ் பண்ண முடியும். பட் லிஸ்ட்ல உங்களுக்கு வேணும்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்ல டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணல அப்படின்னா எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் டைனமிக்கா. ஸோ அந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். சரி, ஸோ இதில் நம்ம பார்க்க போறது வந்து அரே லிஸ்ட் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் கிளாஸ். ஸோ இப்போ லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி சொன்னனோ அதுவும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ்க்கும் பொருந்தும். ஸோ சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் சில அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்குலாம் சில இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வேணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் தான் வந்துட்டு அரே லிஸ்ட், லிங்க்டு அரே லிஸ்ட், வெக்டார், ஸ்டாக். லிஸ்ட்ல இருக்கிற அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்குலாம் இவங்க மெத்தட் எழுதியிருக்காங்க. அரே லிஸ்ட்ல வேற மாதிரி எழுதியிருக்காங்க, லிங்க்டு லிஸ்ட்ல வேற மாதிரி இருக்காங்க. அதை பார்ப்போம். சரி, அரே லிஸ்ட் கிளாஸ். அகைன் அரே லிஸ்ட் கிளாஸ் பத்தி சொல்லணும்னா அகைன் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட், அரே லிஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். எதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். செகண்ட், இதுவும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். பிகாஸ் இது லிஸ்ட் கீழே தான் இருக்கு, ஆனால் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். அதே மாதிரி லிஸ்ட் ஆர்டர்டு கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இதுவும் ஆர்டர்டு கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க. இது எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா இன்சர்ஷன் ஆர்டர் சொல்லுவாங்க. இன்சர்ஷன் ஆர்டர்னா நீங்க எந்த ஆர்டர்ல இந்த இந்த கிளாஸ்ல இன்சர்ட் பண்றீங்களோ அதே ஆர்டர்ல தான் நீங்களும் கெட் பண்ணுவீங்க டேட்டா. ஆ ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்டீஜர் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா 11, 30, 22 ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் கெட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நான் எதை இன்சர்ட் பண்ணணும் அதுதான் வரும். ஸோ 11, 30, 22 தான் வரும். ஸோ இன்சர்ஷன் ஆர்டர் இந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா இங்கே எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா இன்சர்ஷன் ஆர்டரில் ஸ்டோர் ஆகுது. சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்க்ரனைஸ்ட். நான் சிங்க்ரனைஸ்ட்னா இது வந்துட்டு த்ரெட் சேஃப் கிடையாது. த்ரெட் சேஃப்னா ஒரே நேரத்தில் எப்படி சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ரெக்கார்ட் நோட் நீங்கள் சைன் பண்ண சொல்றாங்கன்னா லைன்ல நிக்கிறது வேற, ஒரே டைம்ல எல்லாரும் கும்பலா நிக்கிறது வேற. அந்த சார் ஓகே அப்படின்னா எல்லாருக்கும் சைன் போடுவாரு, இல்ல லைன்ல தான் நிக்கணும்னா லைன்ல இது பண்ணுவார். அதே மாதிரி இப்போ நீங்க இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, ஒரே டைம்ல 10 த்ரெட்டை நீங்க ரன் பண்றீங்க வச்சுக்கலாம். த்ரெட்னா ஸ்மால் கோட் இல்ல ஸ்மால் ப்ராசஸ். 10 த்ரெட்டும் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரே டைம்ல மோர் தென் ஒன் த்ரெட் இதை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த கிளாஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். அது பேர் தான் வந்துட்டு நான் சிங்க்ரனைஸ்ட். இதுவே சிங்க்ரனைஸ்ட்னு வந்ததுன்னா அது த்ரெட் சேஃப். த்ரெட் சேஃப்னா ஒரு டைம்ல ஒரு த்ரெட் ஆக்சஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு த்ரெட் வந்துட்டு வெயிட் பண்ணும். அதே மாதிரி எத்தனை த்ரெட் வந்தாலும் ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வரும். ஸோ அது டைம் லேட்டாகவும் இது ஸ்பீடா இருக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், அரே லிஸ்ட் கிளாஸ் வந்துட்டு லிஸ்ட் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், இன்சர்ஷன் ஆர்டரு, தென் நான் சிங்க்ரனைஸ்ட். ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட்ஸ். சரி, எப்படி நாம் இதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். அரே லிஸ்ட்டு அதான் கிளாஸ் நேமு, ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேமு,
ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். டேட்டா டைப் நீங்க ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்கலாம், இல்ல எந்த டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் நேம் நம்ம எது வேணா தரலாம். சரி. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு ஸ்ட்ரிங் மட்டும் வேணும்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த கிளாஸ் எங்க வருதோ அது பக்கத்துல இது பேர் ஜெனரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணணும் எந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது. அது மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா டைப் மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். மென்ஷன் பண்ணலன்னா எந்த டேட்டா டைப் வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், மீன் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் டேட்டாவை அந்த ஆப்ஜெக்ட்ல டேட்டாவை நான் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்னா ஆட் அப்படிங்கிற மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட்ல ஆட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் நான் மெத்தடை வந்து நான் ஆட் பண்ணிட்டே போகலாம். சரி, மெத்தடை இப்போ நான் சாரி டேட்டாவை நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேட்டா எல்லாமே எனக்கு வேணும். ஸ்பெசிஃபிக் டேட்டா இருந்தாலும் நாம கெட் பண்ணலாம், அது எப்படின்னு சொல்றேன். பட் இப்போ எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும். ஸோ எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படின்னா லிஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க ஃபார் லூப் வச்சும் பண்ணலாம், ஃபார் ஈச் வச்சும் பண்ணலாம், வைல் லூப் வச்சும் பண்ணலாம். லிஸ்ட்டுக்கு எந்த மெத்தட் வேணாலும் பண்ணலாம். பட் எல்லாம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்றது வைல் லூப். ஸோ வைல் லூப்ல இவங்க எப்படி பண்றாங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஐட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நீங்க கால் பண்ணணும். இந்த ஐட்ரேட்டர் அப்படிங்கிற மெத்தடு உங்களுக்கு ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு தனித்தனியா தர மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் கொடுத்து ஒரு கேரி பேக் தந்துருவாங்க. நீங்க அந்த கேரி பேக்ல இருந்து நம்ம ஒரு வாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா நம்ம ஒன்னு ஒன்னா எடுப்போம்ல. ஸோ அந்த இதுதான் வந்து ஐட்ரேட்டரும். இந்த ஐட்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எடுக்கும். ஒரு ஒரு டேட்டாவை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த வைல் லூப்ல ஐடிஆர் தான் ஐட்ரேட்டரோட இன்டர்ஃபேஸ். ஐ மீன் இந்த ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல ஹேஷ் நெக்ஸ்ட்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ வைல் லூப் எப்படி பிஹேவ் பண்ணும்? சாரி, ம் அந்த வைல் அந்த பிராக்கெட்குள்ள நம்ம என்ன தரணும்? ஒரு பூலி கண்டிஷன் வாட் எவர் நீங்க கண்டிஷன் தரீங்க, பட் ஃபைனலா அது ஒரு பூலியன் வேல்யூ தரப்போகுது. அந்த பூலியன் வேல்யூ ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆயிட்டே இருக்கும். அது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றது ஒரு பூலியன் வேல்யூ. அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இப்போ இங்க 4 வேல்யூ இருக்கா. ஸோ ஒவ்வொரு டைமும் கர்சர் வந்து செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கு கீழே வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். வேல்யூ இருக்கு, ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்போ லூப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த வேல்யூஸ் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கர்சர் வந்து மேலே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வயலுக்குள்ள போது ஹேஷ் நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கான்னு கேட்குது. ஸோ அந்த கர்சர்ல இருந்து நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா? இருக்கு. ஸோ ரவின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு பூலியன். ஆனா நம்ம அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஹேஷ் நெக்ஸ்ட் இருக்குதான்னு செக் பண்ணோம், நெக்ஸ்ட் வேல்யூ இருக்குதான்னு செக் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் மெத்தடு அந்த நெக்ஸ்ட் வேல்யூவை கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு அந்த ரவியை பிரிண்ட் பண்றோம். இப்போ அகைன் லூப் போகும், கர்சர் கீழே வந்துடும், ரவி கிட்ட வந்துடும். இப்போ அகைன் செக் பண்ணுது நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா இல்லையான்னு. ரவிக்கு கீழே வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நெக்ஸ்ட் மெத்தடு பிரிண்ட் பண்ணுது. இப்போ அடுத்த லூப் ஆயிடுது. அகைன் விஜய்ல இருந்து செக் பண்ணுது, ரவி இருக்கு, அகைன் பிரிண்ட் பண்ணுது. இப்போ ரவில இருந்து அஜய் இருக்கு, அஜய் பிரிண்ட் பண்ணுது. இப்போ கர்சர் அஜய்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அஜய்ல இருந்து கீழே ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? இல்ல. ஸோ அப்போ அந்த லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு பூலியன் ரிட்டர்ன் பண்ணுது, அடுத்த வேல்யூ இருக்குதான்னு செக் பண்ணுது. பட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு செக் பண்ண வேல்யூவை கொண்டு வருது, அதனால நமக்கு பிரிண்ட் ஆகுது. ம் ம் பிரிண்ட் பண்ணுது. ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு நெக்ஸ்ட் வேல்யூ இருக்குதான்னு பாக்குது, நெக்ஸ்ட் மெத்தட் அதை கொண்டு வந்துடும், அவ்வளவுதான். ஆமா ஆமா, அது எல்லாமே ஆல்ரெடி அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட், ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ். ஆப்ஜெக்ட் இதுல நம்ம கிரியேட் பண்ணது லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், ஐடிஆர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான். மற்றது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதா நம்ம யூஸ் பண்றோம். எங்க இன்டர்ஃபேஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸை வந்துட்டு வாட் இன்டர்ஃபேஸுக்கு நம்ம இதுக்கு பண்ற மாதிரி நியூ இதெல்லாம் போட முடியும். இன்டர்ஃபேஸுக்கு வந்து நம்ம மெமரி அலோகேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஐட்ரேட்டர் மெத்தட்னு நான் கால் பண்றேன்ல,
அந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்றது இந்த ஐட்ரேட்டட் இன்டர்ஃபேஸ. அதனால அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறேன். நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்றதும் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று நார்மலா நம்ம எந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் யூஸ் பண்றோம். இப்போ அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம்னா அந்த அரே லிஸ்ட் கிளாஸ் இப்போதைக்கு நான் எந்த ஸ்பெசிஃபிக் டைப்பும் யூஸ் பண்ணல, நான் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு அகைன் அரே லிஸ்ட் ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் செமிகாலன். இது ஒரு வே. இல்லனா சில சில டைம்ல இப்படியும் பண்ணுவாங்க. இப்போ இதோட பேரண்டோட இன்டர்ஃபேஸ் என்ன? லிஸ்ட். ஸோ லிஸ்ட் சம் நேம் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் செமிகாலன். ஸோ நீங்க அரே லிஸ்ட்டையும் இம்போர்ட் பண்ணணும், லிஸ்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா லிஸ்ட்டையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அப்காஸ்டிங் மாதிரி ஆக்ட் ஆகும், இது நார்மல் ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே சேம் தான். நீங்க எந்த வே போறதா இருந்தாலும் ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வே போறேன் ஃபார் எக்ஸாம்பிள். சரி, ஸோ நான் இப்போதைக்கு எந்த ஒரு டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணாதனால நான் எந்த டேட்டா டைப் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஓபிஜே டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட்ல எது வேணாலும் நான் ஆட் பண்ணலாம். நான் சும்மா சம் டேட்டா ஆட் பண்றேன். நான் ஒரு 5 டேட்டா ஆட் பண்றேன். ஸோ அதுல சில நம்பர்ஸும் இருக்கு, சில டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு, ட்ரூவா ஃபால்ஸா இருக்கு, சம்திங் பூலியன் வேல்யூஸ் இருக்கு, அப்புறம் சம் ஸ்ட்ரிங்கும் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ சம் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம லிஸ்ட் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வேயா பண்ணலாம். ஒன்று ஃபார் லூப்பை வச்சும் பண்ணலாம், ஃபார் ஈச்சை வச்சும் பண்ணலாம், வைல் லூப் வச்சும் பண்ணலாம். இப்போ ஃபார் லூப்ல நார்மலாக என்ன பண்ணுவோம், i = 0ன்னு வைப்போம், இங்கே ஒரு கண்டிஷன் வைப்போம், i ++ அந்த ++ வைப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம சைஸை மென்ஷன் பண்ணணும். எதோட சைஸை? நம்ம லிஸ்டோட சைஸை. ஸோ சைஸ் எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, நம்ம லிஸ்டோட ஆப்ஜெக்ட்ல டாட்னு வச்சீங்கன்னா சைஸ்னு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா எப்படி அரேல லென்த் வருதோ அதே மாதிரி இது சைஸ்னு வரும். சரி, ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எப்படி நம்ம பண்றது? அரேனா ஓகே, இண்டெக்ஸ் இருக்கு, லிஸ்ட்டுக்கும் இண்டெக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஸோ ஓபிஜே டாட் சாரி நான் பிரிண்ட் பண்ண போறேன். எதை பிரிண்ட் பண்ண போறேன்னா, ஒவ்வொரு டைமும் ஓபிஜே டாட் கெட் கெட் அப்படிங்கிற மெத்தட்ல உங்க இண்டெக்ஸ் வேல்யூவை நீங்க தரணும். இப்போ நான் கெட்ல 2ன்னு போட்டேன் அப்படின்னா இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 இது பிரிண்ட் ஆகும். நார்மலா நம்ம அரேல பண்ற மாதிரி தான். ஸோ எல்லாமே வேணும்னா இங்க ஐல தான் ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூஸ் வருது, அந்த ஐ இங்க போடுறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் எதை ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கனோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும், எதை லாஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கனோ அது லாஸ்டா பிரிண்ட் ஆகும். ஸோ நான் எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கனோ அந்த ஆர்டர் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நான் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, எனக்கு பிரிண்ட் ஆகும். இதை அக்செப்ட் பண்ணும் டூப்ளிகேட்டை. இது வந்துட்டு ஃபார் லுக். ஃபார் ஈச் அப்படிங்கிறது, ஃபார் ஈச் எடுத்தனா தெரியும்ல, ஃபார் ஈச் காப்பியில் அகைன் ஃபார் தான். பட் இதுல நீங்க இண்டெக்ஸ்லாம் போட வேணாம், ஒரு கோலன் வச்சுட்டு ரைட் சைட்ல எந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா எடுக்க போறீங்க, எந்த அரே ஆப்ஜெக்ட் எடுக்க போறீங்க, எந்த எந்த கலெக்ஷன்ஸ் எடுக்க போறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். இப்போ எதை நம்ம எடுக்க போறோம், இந்த ஆப்ஜெக்டை. ஸோ அதை நீங்க ரைட் ஹேண்ட் சைடில் போடணும். சரி, இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டேட்டாவை பிக் பண்ணுதுல, அந்த பிக் பண்றதோட டேட்டா டைப்பை இங்க நம்ம போடணும். இப்போ சப்போஸ் இங்க நான் இந்த அரே லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதுல வெறும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது, அப்ப இங்க நான் ஸ்ட்ரிங்னு போட்டுக்கலாம். இல்ல இங்க இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இங்க இன்டீஜர்னு போடலாம். பட் என்கிட்ட கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, எப்படி நான் இங்க காமனா ஒரு டேட்டா டைப் இங்க நான் போடுறது? இப்ப நான் வெறும் ஸ்ட்ரிங்னு மட்டும் போட்டேன்னா
இது இங்க வந்துட்டு இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சும்மா நான் ஒரு வேரியபிள் தரேன். ஓகே, இப்போ இது வந்துட்டு இங்க ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகும். இது ஸ்ட்ரிங் தான். பட் இது இங்க ஸ்டோர் ஆகும்போது இங்க கன்வர்ஷன் ஆகும்ல, நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்படி நான் மென்ஷன் பண்ண முடியும்? ஸோ எல்லா டேட்டா டைப்பையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி நீங்க போடணும்னா அங்க நீங்க ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளாஸ். இதுதான் ஜாவால இருக்கிற எல்லாத்துக்கும் ரூட் கிளாஸ். ஜாவால இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட். இது கொஸ்டினாவும் கேட்பாங்க, ஆப்டிடியூட்ல வருதோ இல்லை டைரக்டா கேட்குறாங்களோ. பட் ஜாவால எந்த எந்த கிளாஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரூட் கிளாஸ்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல, சாரி, அந்த டேட்டா டைப்பாகவும் இருக்கு, ஆப்ஜெக்டாகவும் வச்சுக்கலாம். இதுல நான் ஸ்ட்ரிங் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், எரர் கிடையாது. இதுல நான் நம்பர் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இதுல நான் இதை ஸ்டோர் பண்ணாலும், பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், கேரக்டர்ஸ் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ இன்கேஸ் நான் இங்க ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் போட்டிருந்தேன் அப்படின்னா அதை நான் இங்க போட்டுக்கலாம். பட் என்கிட்ட கலெக்ஷன்ஸா இருக்கு, அதனால இங்க நான் இதை போடுறேன், அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். நீங்க ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுவே டேட்டாவை உங்களுக்கு கொடுத்துக்கும். இங்க நீங்க இண்டெக்ஸ் வேல்யூ போட தேவையில்ல, எந்த லென்த்னு போட தேவையில்ல, எதுவும் போட தேவையில்ல. இது பேரு ஃபார் லூப், இது பேரு ஃபார் ஈச். டெம்பரரி வேரியபிள். ஒவ்வொரு டேட்டா எடுக்குதுல அதை ஸ்டோர் பண்ற ஒரு டெம்பரரி வேரியபிள். ஸோ அகைன் இப்போ ரன் பண்ணனா சேம் இது ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆகும். இது ஃபார் ஈச்ல இருந்து வருது, இது ஃபார் லூப்ல இருந்து வருது. சரி, ஸோ இது ஓகே. மேக்ஸிமம் ரியல் டைம்ல ஒர்க் பண்றப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்டா எல்லாரும் யூஸ் பண்றது வைல் லூப் தான். கலெக்ஷன்ஸ்க்கு வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஸோ வைல் லூப் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வைல் லூப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐட்ரேட்டர் அப்படிங்கிற மெத்தட்ல நாம ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆமா, இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபார் ஈச்சுக்கெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இங்க நம்ம சைஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். பட் வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுது? அந்த பூலியன் வேல்யூ வச்சு தான் ஒர்க் ஆகுது. அந்த பூலியன் வேல்யூக்கு ஹேஷ் நெக்ஸ்ட் மெத்தட் வேணும்னா அதுக்கு நாம ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்காக போறோம். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட்ல ஐட்ரேட்டர் ஐட்ரேட்டர் அப்படிங்கிற சாரி ஐட்ரேட்டர் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஐட்ரேட்டரோட இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை கிளிக் பண்ணனா இது ரிட்டர்ன் பண்றது ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ். அதனால தான் அங்க நாம ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸுக்கு வைக்கிறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இது எந்த நேம் வேணா வைக்கலாம், நான் சும்மா ஐன்னு வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ வைல் லூப், என்னோட வைல் லூப் ஐல இப்போ இப்போ இந்த ஐல என்ன இருக்குன்னா, எந்த லிஸ்ட்டுக்கு ஐட்ரேட் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லா டேட்டாவும் ஒன் பை ஒன்னா எடுத்து வச்சுட்டு ஐல வச்சுக்கிச்சு. இதுல நாம ஒரு வாட்டி செக் பண்ண போறோம். ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா பூலியன் ரிட்டர்ன் பண்ணுது, நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கிற வரைக்கும் நாம அந்த வர நெக்ஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓபிஜே சாரி ஓபிஜே டாட் நெக்ஸ்ட். ஓ சாரி, ஓபிஜே இல்ல, ஐ ஐ டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது செக் மட்டும் பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணீங்கன்னா அந்த கடைசி வேல்யூ இருக்கிற வரைக்கும் அகைன் இது பிரிண்ட் பண்ணும். சிம்பிளா இருக்கும்னா ஃபார் ஈச். பட் ஓகே தான். இது எதுக்கு யூஸ்? இண்டெக்ஸ் வேல்யூ மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஒர்க் ஆகும். பட் நெக்ஸ்ட் வரப்போற அந்த செட்டுக்கு மேப்புக்கெல்லாம் இண்டெக்ஸ் வேல்யூவே கிடையாது. அதனால ஃபார் லூப் வெறும் லிஸ்ட்டுக்கு மட்டும். பட் இது ரெண்டுத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இது செட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சரி,
ஸோ வேல்யூவை இன்சர்ட் பண்றது, வேல்யூவை ஃபெச் பண்றது சரி. வேல்யூவை என்னால delete பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா delete பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபார் each மட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஜே டாட் ரிமூவ், ஓபிஜே டாட் ரிமூவ். நீங்க இண்டெக்ஸ் வேல்யூ வச்சும் ரிமூவ் பண்ணலாம், இல்லனா அந்த டைரக்டா அந்த வேல்யூவை சொல்லியும் ரிமூவ் பண்ணலாம். நான் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2. இப்போ நான் 2வை ரிமூவ் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க 3733 இருக்கு, பட் இங்க அந்த 3733 இல்ல, பிகாஸ் delete ஆயிடுச்சு அது. இன்னொன்னு, என்னால வேல்யூவை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும். ரீப்ளேஸ், வேல்யூவை செட் பண்ண முடியும். செட்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ இண்டெக்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்லைன்னா 0 1, இது delete ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அதை நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ செகண்ட் வேல்யூ இது கிடையாது, செகண்ட் இண்டெக்ஸ்ல இது இருக்கு 3 4. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர்த் இண்டெக்ஸை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸை நான் சேஞ்ச் பண்ணி சும்மா நான் பின்னு வைக்க போறேன். செகண்ட் வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை யூஸ் பண்றேன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல இது இருக்கு, இது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இதுதான் செகண்ட் இண்டெக்ஸா மாறிடும். ஸோ அதுக்காக செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், இந்த ஏக்கு பதிலாக இந்த பிபியை நான் எடிட் பண்றேன், ஐ மீன் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ நான் ஃபெச் பண்றோம், இன்சர்ட் பண்றோம், delete பண்றோம், எடிட் பண்றோம். புரியுதா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அது யூசர் கிட்ட இருந்து வரும். மேக்ஸிமம் மேக்ஸிமம் இது 90% டிபில இருந்து தான் வரும், டிபில இருந்து வரும். அதுக்கு நமக்கு அந்த ஸ்ப்ரிங் பூட்லாம் தெரியணும், அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இது ஓகேவா? சரி. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற அந்த லிங்க்டு லிஸ்ட் கிளாஸும் சேம் தான், பட் என்ன டிஃபரன்ஸ்னா அதே தான். அரே லிஸ்ட்டும் சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான், லிங்க்டு லிஸ்ட்டும் சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் லிங்க்டு இன்டர்ஃபேஸ் தான். அரே லிஸ்ட்டும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், இதுவும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். அரேவும் இன்சர்ஷன் ஆர்டர் தான், இதுவும் இன்சர்ஷன் ஆர்டர் தான். பட் அரே அப்படிங்கிறது சிங்க்ரனைஸ்டு, லிங்க்டு லிஸ்ட் வந்துட்டு சாரி அரே அது வந்து நான் சிங்க்ரனைஸ்டு, இது சிங்க்ரனைஸ்டு. அது ஒரே டைம்ல மோர் தென் ஒன் த்ரெட் அலோவ் பண்ணும், இது அலோவ் பண்ணாது. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ், தவிர சின்டாக்ஸ்ல எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே அதே தான். இதுல எதுவும் த்ரெட் இல்ல. நீங்க மேக்ஸிமம் ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போதும் த்ரெட் பேசிஸ்லனா ரொம்பலாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க. எப்படியும் ஒரு 80% உங்களுக்கு அந்த க்ரெட் ஆப்ரேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தர போறாங்க. ரொம்ப லாஜிக் பேஸ்டா ரொம்பலாம் தர மாட்டாங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ஏபிஐ வருது, ஐ மீன் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து சம் டேட்டா வருது, ஒன்னா அதை ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது கால் வந்ததுன்னா இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கணும். இதுதான் மேக்ஸிமம் இருக்க போகுது. ஸோ நான் ஜஸ்ட் இதை அரே லிஸ்ட்ல இருந்து லிங்க்டு லிஸ்ட் மாத்துறேன். ஸோ நீங்க எந்த கிளாஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணணும், பிகாஸ் இது வரது வேற பேக்கேஜ்ல இருந்து வருது. அதுவே எரர் காமிக்கும். ஸோ நீங்க அது மேல கர்சர் வச்சீங்கன்னா இம்போர்ட் பண்ணுங்கன்னு காமிக்கும், இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எதெல்லாம் இம்போர்ட் பண்றீங்களோ இந்த பேக்கேஜ் நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் இன்டர்வியூல கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டு லிஸ்ட் எந்த பேக்கேஜ்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும், java.util அப்படின்னு. இதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஆமா, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ண லிங்க் லிஸ்டா மாத்திட்டேன், பட் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எந்த எந்த இதுவும் இல்லை, அதே தான் வருது. பட் என்னன்னா அரே லிஸ்ட் ஸ்பீடா இருக்கும், லிங்க்டு லிஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்.
ஏன்னா அரே லிஸ்ட் வந்துட்டு மோர் தென் ஒன் த்ரெட்டை அக்செப்ட் பண்ணுது. லிங்க்டு லிஸ்ட் ஒரு த்ரெட்டா தான் வருது. இன்கேஸ் நீங்க இப்ப 100 த்ரெட் கொடுக்குறீங்கன்னா அது டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். இது லேட் ஆகும். இப்போ நம்ம சிம்பிளா போனதுனால நமக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. பட் இதுதான் இது. ஸோ டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அது அது நான் சிங்க்ரனைஸ்ட், இது சிங்க்ரனைஸ்ட். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட். ஸோ கலெக்ஷன் இன்ட்ரோ கலெக்ட் ஆ இது மெத்தடு. இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்றது ஐட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இன்டர்ஃபேஸுக்கு நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸுக்கு நீங்க லொகேஷன் இதுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நியூ அப்படிங்கிறது லொகேஷன் செட் பண்றதுக்கு, மெமரி அலோகேட் பண்றதுக்கு தான். இது இன்டர்ஃபேஸுக்கு நம்ம பண்ண அது யூஸ் இல்லை. ஏன்னா எப்படியும் அந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு நம்ம வேற ஒரு கிளாஸோட இது பண்ணிட்டு தான் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு லொகேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு பண்ண மாட்டாங்க.